ஆகவே ஒவ்வொரு சாதியிலும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், ஜனநாயகவாதிகள், இத்தகைய சமூக சீர்திருத்த சிந்தனை கொண்டவர்கள், இவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நாம் ஒன்று திரட்டுவதன் மூலமாகத்தான் சாதி வெறியர்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை தமிழகத்திலே நம்மால் உருவாக்க முடியும். அந்த வகையில் இந்த நபர்களை அடையாளம் காணுவதும் அவர்களை எல்லாம் சாதி வெறியர்களுக்கு எதிராக களத்திலே நிறுத்துவதற்கான ஒரு திட்டமிடுதலை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது நாங்கள் ஒரு இந்த செல்வ கணேசனுடைய இந்த சாதி ஆணவ கொலையின பங்கு தோழர்கள் சொன்ன மாதிரி கடந்த ஓராண்டு காலத்தில் திருநெல்வேலியில் மொத்தத்தில் 240 கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே வெறிபிடிச்சு திரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 240 கொலைகள் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாவட்டத்தில் இது மூடி மறைக்கப்பட்ட கொலைகள் எவ்வளவு தெரியாது. இது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிற கொலைகள் எண்ணிக்கை தான் 240. நீங்க வேற எங்கேயாவது இது மாதிரி யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு நிம்மதியா போயிட்டு திரும்பி வந்துருவான்றதுக்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்க முடியுமா? தோழர் சொன்ன மாதிரி பதிலுக்கு பதிலாக இருந்தாலும் 240 என்பதெல்லாம் நம்மால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு பெரும் கொலைவெறி பிடித்து அலைகிறார்களா என்று கருதத்தக்க அளவுக்கு நிலைமை ரொம்ப கைமீறி போய்கொண்டிருக்கிறது.